ராமலட்சுமணர்கள் சீதாதேவியுடன் தண்டகாரண்யம் வருகின்றனர். விராதன் என்ற அரக்கன் சீதையை தூக்கி கொண்டு ஓடுகிறான். சினந்த ராமலட்சுமணர்கள் அடே நில், எங்கே ஓட பார்க்கிறாய் என்று கேட்டபடி வில்லில் நான் ஏற்றினர். மெல்லியலால் சீதை உடல் நடுங்குகிறது. நான் பிரம்மாவால் அழியாவரம் பெற்றவன், உங்களுக்கு உயிர் பிச்சை அளித்தேன், பிழைத்து போங்கள் என அலட்சியமாய் நகைத்தான் அரக்கன். ராமரின் அஸ்திரங்கள் நெருப்பாய் வர சீதையை கீழே இறக்கி சூலாயுதத்தை ராமன் நெஞ்சுக்கு எய்தான் விராதன். நகுநந்தனின் கணையால் சூலாயுதம் இரண்டாய் பிளந்தது. மலைகளை பேர்த்து வீசினான் விராதன். அவை பொடி பொடியாய் சிதறி கொடியவன் உடலை ரணமாக்கின. ஒரு விருஷத்தை வேரோடு பிடுங்கி வீசினான் கொடியவன். 4 பானங்கள் அவற்றை தூள் தூளாக்கின. முள்ளம்பன்றி போல் உடலில் தைத்த அம்புகளோடு நின்ற விராதன் தேகத்தை சிலிர்க்க அம்புகள் கீழே உதிர்ந்தன. அந்த இடங்களில் குருதி கசிந்தது. இவன் கரங்களை வெட்டி வீழ்த்துவோம் என ராமனும் லட்சுமணனும் அவனது இரு தோள்களிலும் ஏறிக்கொள்ள அரக்கன் அவர்களோடு ஆகாயத்தில் பறந்து சென்றான். தனித்து விடப்பட்ட சீதை பயத்துடன் அவர்கள் இருவரையும் விட்டுவிடு, காட்டில் கணவரையும் மைத்துனரையும் பறிகொடுத்த பாவி என்ற பழி சொல்லை என்னால் ஏற்க இயலாது. என்னை உண்டு உன் பசியை தனித்துக்கொள், அவர்களை விட்டுவிடு என கெஞ்சினாள். இதை சகிக்காத சகோதரர்கள் விராதனை அழுத்தி கீழே தள்ளி அவன் தோள்களை வெட்டினார்கள். உதிரம் வெள்ளமாய் பெருகியும் அவன் உயிர் போகவில்லை. இவனை புதைத்து விடலாம் என்று அண்ணல் கூற குழி வெட்டினார் இளவல். ஸ்ரீராகவன் தன் திருவடியால் அவனை குழியில் தள்ள முயற்சிக்க அவர் திருப்பாதங்கள் பட்டவுடன் விராதன் கந்தர்வனாய் மாறினான். ராமா, நான் குபேரனின் பணியாள். என் கடமைகளை அகந்தையால் அலட்சியம் செய்து மது உண்டு மயங்கி கிடந்தேன். குபேரன் சாபத்தால் அரக்கனானேன். தங்கள் திருப்பாத ஸ்பரிசத்தால் சாபம் நீங்கியது என வணங்கி யஷ்லோகம் சென்றான். சீதையை கவர்வதில் ராவணனுக்கு முன்னோடியாய் இருந்தவன் விராதன். அனைத்து ஆபரணங்களையும் பூமியில் வீசி எறிந்த சீதாதேவி சூடாமணியை மட்டும் ஏன் அறியவில்லை? ராவணன் பற்றி இழுத்த கூந்தலில் ஜானகியின் சூடாமணி சிக்கிக் கொண்டது ஒரு காரணம். சூடாமணியை வீச முற்பட தன் விரல் அவன் மேல் பட்டுவிடுமோ என்ற அருவருப்பு மற்றொரு காரணம். அதோடு இன்னொரு விசேஷமும் சூடாமணிக்கு உண்டு. அது உமாதேவியின் சூடாமணி. பார்வதி பரமேஸ்வரர்கள் பூலோக சஞ்சாரம் செய்த போது கௌரி அன்னையின் கூந்தலில் இருந்த சூடாமணி பூமியில் விழுந்தது. ராமனது வாழ்வில் அது முக்கிய பங்காற்றும் என்றார் சிவபிரான். சீதையின் தோழிகள் அதை எடுக்க முயன்று தோற்றனர். தோட்டக்காரர்களாலும் முடியவில்லை. சிறுமி வைதேகி அதை எளிதில் எடுத்தாள். இதை கவனித்த ஜனகர் தெய்வாம்சம் பொருந்திய இவளே இதை அணிய தகுதியானவள் என தீர்மானித்து ஜானகி பரிணயத்தில் அதை பரிசாக தந்தார். இதன் வரலாற்றை தன் பதியிடம் கூறியிருந்தாள் மைதிலி. சிவனின் அம்சமாக பிறந்த அனுமனிடம் சூடாமணியை அடையாளமாக கொடுத்தனுப்பினாள் ஜனகவல்லி. இலங்கையை விட்டு சக்தி பிரிந்ததால் தான் இலங்கை எரிந்து சாம்பலானது.